அவர் வீட்டில் ஒன்று நடந்தாலும் சரி, அவர் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, கட்சியை விட்டு யாரும் வெளியே வந்தாலும் சரி, திமுக தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நான் பொன்ராஜ் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கியோ அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லியோ வாதாட வரல. பட் அவருக்கும் திமுகக்கும் என்ன சம்பந்தம்? திமுக நிர்வாகியா அவரு. இன்னைக்கு வரப்போற எனர்ஜி லாக்டவுன்ன்ற ஒரு அபாயத்தை விட தாவேக்கா ஒரு பெரிய அபாயகரமா ஒரு விஷயமா பார்க்குறேன். கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸை வந்துட்டு கண்டினியூஸாக இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. இது சமுதாயத்துக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு, தமிழ்நாடு பெண்களுக்கு இது ரொம்ப கேடான ஒரு விஷயம். இன்றைக்கி வரப்போகிற எனர்ஜி லாக்டவுனுன்ற ஒரு அபாயத்தை விட தாவேக்கா ஒரு பெரிய அபாயகரமாக ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி கலாச்சாரங்களை இன்டியூஸ் பண்ணி அதை ஆதரித்து விஜய் அவர்கள் மௌனம் காப்பது ஏன்? நேற்று இரவு டிஜிபி ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பொன்ராஜ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக. நான் பொன்ராஜ் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கியோ அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லியோ வாதாட வரல. அவரோட ஸ்டேட்மெண்ட் கண்டனத்துக்குரியது தான். பட் அவருக்கும் திமுகக்கும் என்ன சம்பந்தம்? திமுக நிர்வாகியா அவர் கிடையாது. எந்தவித எதுவுமே இல்லாமல் திமுக தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் அவர் வீட்டில் ஒன்று நடந்தாலும் சரி, அவர் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, கட்சியை விட்டு யாரும் வெளியே வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு கட்சி தான் காரணம் அப்படின்ற ஒரு ப்ளேம் அக்யூசேஷன்ஸை வந்துட்டு வச்சுட்டே வராங்க. இது தொடர்றது வந்து நல்லது கிடையாது. இதை வந்து சட்ட ரீதியாக சட்டத்தையும் நீதித்துறையும் மதித்து இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம போய் கரெக்ட் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும். நீதித்துறையை நம்பி தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். நன்றி. ஆமாம் ஆமாம், அவர் தானே அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அவருக்கு கீழே இருக்க ஆட்கள் பண்ணுறாங்க, அவர் கட்சி கொடியை வச்சு பண்ணுறாங்க, அவரோட ஃபோட்டோஸு, விசில் சின்னம் இத்தனையும் வச்சு பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த வித அத்தாரிட்டியோடு பண்ணுறாங்க? அவர் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள்.